நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம், புதிய பூமி, அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அந்த நீதிக்குள்ளாக, நீதி வாசம் பண்ணுகிற அந்த புதிய வானத்துக்குள்ளே, புதிய பூமிக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் நமக்குள்ளே நீதி இருக்க வேண்டும். ஆகவே இந்த பேதுரு 2ஆம் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரை அறிகிற அறிவு என்று கடைசியிலே நாம் வாசித்தோம். 1ஆம் அதிகாரத்திலேயும் 2 முறை அதை சொல்லுகிறார். 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபை சமாதானம் பெருக கடவுது. 3ஆம் வசனத்திலேயும் வாசிக்கிறோம், நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்துருளினது என்று வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலேயும் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க ஒட்டாது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். இந்த 3-4 இடங்களிலுமே அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு என்று வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவருடைய அறிவினால் என்று வாசித்து ஒரே முறை போட்டிருக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையுமே தேவனை அறிகிற அறிவு, தேவனை பற்றிய அறிவு வேறு, தேவனை அறிகிற அறிவு வேறு. இந்த அறிவை பெற்றுக்கொண்டால் நான் தேவனை அறிந்து கொண்டேன் என்று சொல்லலாம். தேவனை பற்றி அறிந்திருந்தும் வீணரும் கண்ணியற்றவளுமாய் இருந்துவிட முடியும். எப்பொழுது என்று சொன்னால், இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகாவிட்டால், உண்டாகி பெருகாவிட்டால், உண்டாவது மட்டுமல்ல, அது உண்டாகி பெருக வேண்டும். எவைகள் என்று மேலே நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்க 5ஆம் வசனம், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடைய பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகாவிட்டால். ஆகவே நாம் தேவனை அறிகிற அறிவு நம்மை வீணர்களாய் மாற்றிவிடக்கூடாது, கனியற்றவர்களாய் மாற்றிவிடக்கூடாது. எத்தனையோ பரிசேயர்கள் ஆண்டவரை சுற்றி கொண்டே இருந்தார்கள். வேதத்தை வாசித்தார்கள், இயேசுவை பற்றி அறிந்து கொண்டார்கள், இயேசு செய்த காரியங்கள் எல்லாம் கேட்டார்கள். ஆனாலும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், தேவனற்றவர்களாய், வீணர்களாய், கனியற்றவர்களாய் தான் இருந்தார்கள். அதுபோல நாம் இருந்து விட முடியும் பிரியமானவர்களே. நீதி வாசமாயிருக்கும் அந்த புதிய வானம், புதிய பூமி, அதற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் இந்த 2ஆம் நிருபத்தை துவங்கும் பொழுதே அவர் நீதியிலே தான் துவங்குகிறார் பேதுரு. அந்த நீதியுள்ள புதிய வானம், புதிய பூமிக்குள்ளாய் நாம் பிரவேசிப்பதற்கு ஒரு நுழைவாயிலாய், வாசலாய் இருக்கிறது. 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. நீதி, விசுவாசம் என்று வாசிக்கிறோம். நீதி, நான் இவைகளை 3 குழுவாக நான் பிரிக்க விரும்புகிறேன். நீதி, விசுவாசம், தைரியம், இவைகளை நாம் ஒரு குழுவாக வைத்துக் கொள்ளலாம். நீதியும் மேலே சொல்லப்பட்டபடியால் நீதியிலிருந்து தான் துவங்குகிறது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் என்று நாம் வாசித்தோம். ஆகவே விசுவாசத்திற்கு முன்பாக அங்கே நாம் வாசிக்கிறோம், நீதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த நீதி வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் வேண்டும். ஆகவே நீதி, விசுவாசம், தைரியம், இதை 3ம் ஒரு குரூப்ல நான் போடுகிறேன். 2வது நாம் வாசிக்கிறது போல ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, இதை 2வது ஒரு குழுவாக நாம் வைத்துக் கொள்ளலாம். 3வது குழுவாக தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, 3 குரூப்பாக நாம் தியானிக்கலாம். நீதி, விசுவாசம், தைரியம், இவைகள் எனக்கு எதற்காக உதவி செய்கிறது என்று சொன்னால், தேவனிடத்திலே சேருவதற்கு உதவி செய்கிறது. தேவனை தேடுவதற்கும் தேவனிடத்தில் சேருவதற்கும் உதவி செய்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள், கண்டடைவீர்கள், கேளுங்கள் என்று வாசிக்கிறோம். அந்த நீதியை குறித்து வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 3:9 அதிகாரம் 9 நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் காணப்படும்படிக்கு. அநேகர் தங்கள் சுய நீதியினாலே
புதிய ஏற்பாட்டில் உள்ள பிரமாணங்கள், கற்பனைகள், ஏதோ ஒரு சில காரியங்களை வைத்துக் கொண்டு நான் நீதிமானாகிவிட்டேன் எண்ணுகிறார்கள். ஆனால் அது சுயநீதி. அந்த மூத்த குமாரன், அந்த கெட்ட குமாரன் கதையில மூத்த குமாரன், அவன் பிதாவின் வீட்டிலேயே இருந்தான். ஆனால் சுயநீதியிலே இருந்தான். நான் எல்லா கற்பனைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லி முடிவில் அவன் எங்கே இருக்கிறான்? வீட்டுக்கு வெளியே இருக்கிறான். அந்த சுயநீதியை குறித்து நான் இன்னை பார்க்கும்போது ஒரு சிறிய குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தையுடைய உயரமே ஒரு 2 அடி தான் இருக்கிறது. அந்த வீட்டிலே லாஃப்ட் மேலே ஒரு பொம்மை இருக்கிறது. அந்த பொம்மை எடுக்க வேண்டும். அந்த குழந்தை என்ன செய்கிறது? ஒரு சின்ன மனையை கொண்டு வந்து போட்டு அது மேலே ஏறி எட்டலாம் என்று பார்க்கிறது. அந்த மனை வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூல 1 அடி தான் ஹைட். அந்த ஸ்டூல் மேலே ஏறி ஏறி முயற்சி செய்கிறது. எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அதுதான் சுயநீதி. ஒரு பெட்டி கடை போல, சிறிய ஒரு ஸ்டூலை போல வைத்து நாம் தேவனை அடைய முயற்சிக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை உதவியற்ற ஒரு நிலைமையிலே, அப்பா எனக்கு அதை எடுக்க முடியவில்லை, எப்படியாவது உதவி செய்யும் என்று சொல்லும் பொழுது அப்பா வந்து அந்த குழந்தையை தூக்குகிறார். அப்பாவை எடுத்து கொடுத்து விட முடியும். ஆனால் அந்த காரியத்தை எடுத்துக் கொள்வதற்கு இந்த குழந்தையினுடைய ஒரு பங்கும் தேவை என்பதற்காக தகப்பனார் தூக்குகிறார். அந்த குழந்தையை தூக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த பொம்மையை, அந்த லாஃப்டில் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துக் கொள்கிறது. நான் தேவன் மூலமாய் வருகிற நீதி, கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற நீதி என்னாலே ஒண்ணுமே அடையவே முடியாது. அந்த நீதியினாலே தான் நான் பிரவேசிக்கிறேன். இந்த நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம், புதிய பூமிக்குள்ளாக இப்பொழுதே நான் பிரவேசிக்கிறேன். தேவனுடைய நீதினாலே, கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதினாலே, சுய நீதினாலே அல்ல. யோவான் 5:39 வாசிக்கிறோம். அவர்கள் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நித்திய ஜீவன் உண்டு என்று அறிகிறீர்கள், ஆனால் என்னிடத்திலே வருவதற்கு உங்களுக்கு மனதில்லை. தேவனிடத்திலே நாம் சேருவதற்கு, தேவனிடத்திலே வருவதற்கு, அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். விசுவாசம், தேவன் ஒரு நல்ல தகப்பன், அவரிடத்திலே நான் போக முடியும் என்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் அதுதான் எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் நல்ல தகப்பன். பேதுரு எவ்வளவோ ஆண்டவரை மறுதலித்து அவர் அடிபாதாளத்துக்கு போகும்பொழுதும் ஆண்டவரிடத்திலே நான் போக முடியும் என்ற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்தது. ஆண்டவர் விசுவாசம் விழுந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்துக் கொண்டேன் என்று சொன்னார். விசுவாசம் எவ்வளவு என்னோட வாழ்க்கையை குழப்பிக் கொண்டிருந்தாலும் நான் தேவனிடத்திலே நான் போக விரும்புகிறேன். தேவன் நல்ல தகப்பனாய் என்னை ஏற்றுக்கொள்வார். எப்படி அந்த தகப்பன் ஓடி வந்து அந்த கெட்டகுமாரனை கட்டி அணைத்தார்? ஒருவேளை பெரிய மகன் வீடு கேட்டெல்லாம் பூட்டி பூட்டி வைத்திருப்பார். இரவிலே படுக்க போவதற்கு முன்பதாக தகப்பனார் சொல்ல, ஒருவேளை இரவிலே என்னுடைய மகன் வந்தால், 2ஆம் மகன் வந்தால் என்று சொல்லி அதெல்லாம் பூட்டெல்லாம் திறந்து சும்மா அந்த பூட்டையில மாட்டி வைத்திருந்திருப்பார். ஆகவே தான் மகன் வரும்பொழுது வேகமாய் ஓடுகிறார். அவருக்கு எந்த தடையும் இல்லை. அதே போல தான் தேவனும் நாம் அவரிடத்திலே போகும்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்திலே நாம் சேருகிறவர்களாய் நீதி, விசுவாசம், தைரியம். தைரியம் கிருபாசனம், இவரே 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். தைரியமாய் கிருபாசனத்திலே சேர கடவோம். ஏனென்றால் ஆண்டவர் நியாயாசனத்திலே இல்லை, அவர் கிருபாசனத்திலே இருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு முறையும் நான் பல விதமான இச்சைகளினாலே சோதிக்கப்படும் பொழுது, சோதனாலே சோதிக்கப்படும் பொழுது எனக்கு ஒரு தைரியம் வர வேண்டும். நான் இப்ப ஆண்டவர்கிட்ட போயிடலாம், அவர் எனக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, இந்த சோதனை இழுக்கப்படுற ஆண்டவரே, இதுல போட்டு முட்டி முட்டி நான் குழப்பிட்டு இருக்கேன் வாழ்க்கை ஆண்டவரே, மற்றவர்கள் யாரிலும் நான் சொல்ல முடியவில்லை, இது எப்படியே வெளியே வருவது என்று தெரியவில்லை. தைரியமா நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. தைரியமா நீங்கள் வரும்பொழுது உங்கள் இறுதி உங்களை குற்றம் தீர்க்காது. தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 3 பகுதியில முதல் பகுதி தேவனிடத்திலே சேருவது. ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே என்ன வாசிக்கிறோம். அவர் உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்திலே ஆண்டவரை கண்டார். ஆண்டவரை பெரிதாய் பார்ப்பது, ஆண்டவரை பெரிதாய் பார்ப்பது. நீங்கள் ஒரு ஏரோப்ளேனிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். மேல் இருக்கும் பொழுது கீழே ஏர்போர்ட் மட்டும் மிகவும் சிறியதாய் தெரியும். ஆனால் அதை நெருங்கி வர 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 அவைகளாம் பெரியதாய் தோன்றும். அப்பொழுது நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் நோக்கி, அந்த ஏர்போர்ட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ளலாம். அல்லது பிளேன் டேக் ஆஃப் ஆகி மேலே போகிறது என்று சொன்னால் இந்த ஏர்போர்ட் கட்டத்தில் உள்ள கட்டடங்கள் எல்லாம் சிறிதாய் கொண்டே போய் கடைசியிலே மறைந்துவிடும். பிரியமானவர்களே, ஏசாயா ஆண்டவரை உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெரியவராய் கண்டார். தேவனிடத்திலே கிட்ட வரும்பொழுது நாம் அப்படி அவரை காண முடியும். எல்லா சூழ்நிலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் இருந்து அந்த ஒற்றர்களை அனுப்பினார், வேவுகாரர்களை அனுப்பினார்கள். அதில் 2 பேர் மட்டும் ஆண்டவரை பெரியதவர்களாய் பார்த்தார்கள். ராட்சதர்கள் பெரியவர்கள் தான், அவரை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர் என்று கண்டார்கள். ஆனால் இந்த 10 வேவுகாரர் அவர்கள் தேவனை விட்டு தூரம் இருந்தபடினாலே தேவன் அவர்களுடைய கண்களில் சிறிதாகி 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 மறைந்து விட்டார். அவருடைய உரையாடலை பாருங்கள். தேவனுக்கு அங்கே இடமில்லை. தேவனை பற்றிய பேச்சு அங்கே இல்லை. தேவன் அங்கே எங்கே இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் நாம் நெருங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த பிரச்சனையிலையும் தேவனை நாம் பெரியவராய் நாம் பார்ப்போம். அநேகர் பிரச்சனை நேரங்களிலே சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை பார்த்து என்னையும் சிலுவையில் அறைந்து விடுவார்கள் என்று சொல்லி ஓடி விடுகிறார்கள். ஆகவேதான் இயேசு மத்தேயு
கடைசி அதிகாரத்திலே சொல்லியிருக்கிறார், சகல அதிகாரமும் வானத்திலேயும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவரை நாம் பெரியவராய் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவனிடத்திலே நாம் நெருங்கி வந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒவ்வொரு தீர்மானத்திலேயும் ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் எங்களை வழிநடத்தும், நீர் என்ன சொல்லுகிறீர்? ஒரு குடும்பத்திலே ஏதாவது நல்ல காரியம் கெட்ட காரியம் என்று சொன்னால் இந்திய பண்பாட்டிலே வீட்டுக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் நம்ம ஒரு வார்த்தை கேட்டு வருவோம் என்று சொல்வார்கள். வயதானவராக இருப்பார், அவர் சரியாக கூட பேச தெரியாது, அவருக்கு வயதாகிவிட்டது, ஆனால் அவர் தன்னுடைய கருத்தை சொல்வார். பெரியவர் சொல்லிட்டாருங்க, அவங்கபடி நாம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை எப்படி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே? ஆகவே ஏசாயா ஆண்டவரை நெருங்கி வந்தார். ஆகவேதான் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவராய் அவரை கண்டார். இரண்டாவது குரூப்ல சொல்லப்பட்டது போல ஞானம், இச்சையடக்கம், பொறுமை. இப்படி நாம் தேவனிடத்தில் நெருங்கி வருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன தாக்கம் இருக்கிறது, வாட் இஸ் இம்பாக்ட் இன் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் என்ன இஃபெக்ட் இருக்கிறது, என்ன மாற்றம் நடைபெறுகிறது, அதை குறித்து தான் வாசிக்கிறோம். முதலாவது தேவன் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னது போல அந்த ஞானத்தை நம்முடைய உள்ளத்துல வைக்கிறார். அதுவரை நாம் இந்த பூமிக்குரிய ஞானத்தினாலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமிக்குரிய ஞானம் அல்லது அதை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யாக்கோபு சொல்லுகிறார், 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம், இந்த பூமிக்குரிய ஞானம் அல்லது நாம் ஆதாமிடத்திலிருந்து பெற்ற ஞானம் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு 3:15 லௌகீக சம்பந்தமானதும். உலக மனுஷன் எப்படி பேசுறோம் அது போல நம்மளும் பேசுறோம். உலக மனுஷன் எப்படி பொருட்களை பார்க்கிறோம் அதே போல நம்ம பார்க்கிறோம். அப்ப யாருடைய ஞானம் இருக்கிறது? உலக ஞானம் தான் இருக்கிறது. அவன் பார்த்து பிழைக்க தெரியாது என்று சொல்லுவானோ, ஆகவே அவர்களை போல நானும் செய்ய வேண்டும். வாலிபர்கள் உலக நண்பர்கள் எதை பெரிதாக எண்ணுகிறார்களோ அதைத்தான் நீங்களும் எண்ணுகிறீர்கள். உலக ஞானம், அதிலிருந்து தேவங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஜென்ம சுபாவத்துக்குரியது தான் ஆதாமிலிருந்து பெற்றக்கூடிய அந்த ஞானம். என்னுடைய உரிமைக்காக நான் தான் போராட வேண்டும், நான் தான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். பேய்த்தனத்துக்கு அடுத்ததான ஞானம். இதிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி பரத்துக்குரிய ஞானத்தை வைக்கிறார். நாம் வாசிக்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் உள்ளதாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. முன்பு சுத்தம், அதுக்கு பிறகு நாம் இப்பொழுது அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளின்படியே சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம். பூமிக்குரிய ஞானம் கடினமா இருப்பது, ஆனால் பரத்துக்குரிய ஞானம் இங்கே வாசிக்கிறது போல நற்கணிகளால். நம்மிடத்தில் யாராவது வந்தால் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நல்ல கனியா இருக்கிறதே என்று அவர்கள் சொல்வார்கள். மாயமற்ற ஒரு வாழ்க்கை, ஒளியிலே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதுதான் நான் தேவனிடத்திலே வந்திருக்கிறேன் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில உள்ளதான ஒரு தாக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே ஞானம், இச்சையடக்கம். ஏசாயா ஆண்டவரை பெரிதாய் பார்த்த இடத்துல வந்தவுடனே அவர் முதலாவது உணர்கிறது, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த மனித மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். கரை உணர்ந்தார். ஆண்டவரே, அவர் இன்னும் என்னை சுத்திகரியும் என்றெல்லாம் கேட்கவில்லை, ஆனால் ஒத்துக்கொண்டார். தேவனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது, உன் அக்கிரமத்தை ஒத்துக்கொள். ஆண்டவரத்தில் போய் ஆண்டவரை இப்படிதான் இருக்கிறேன் ஒத்துக்கொண்டால் போதும். ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதற்கு இருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது, நம்முடைய ஆவினாலே நம்மை சுத்திகரிப்பார். ஆகவே நம்ம இச்சை அடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு இச்சை அடக்கம் வருகிறது. ஆண்டவரே, நான் இப்பொழுது பாவத்தை மேற்கொள்ள நான் என்னோட வாழ்க்கையில மேற்கொள்வதை நான் பார்க்கிறேன் என்றால் நான் தேவனத்திலே நெருங்கி வந்திருக்கிறேன். தட்ஸ் இம்பாக்ட். அதான் அதனுடைய ஒரு இஃபெக்ட், அதனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே. ஞானம், பொறுமை, இச்சையடக்கம், பொறுமை. பொறுமை தான் மற்ற எல்லா நற்கணிகளும் வளரக்கூடிய ஒரு நல்ல மண்ணாக இருக்கிறது என்று சொல்வார்கள். பொறுமை, உபத்திரவம், பொறுமையும், பொறுமை அதிலிருந்து நல்ல குணங்கள் எல்லாம் உண்டாக்கத்தக்கதாக இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உபத்திரவம், பொறுமையும். ஆண்டவர் பலவிதமான பாதைகளில் நம்ம நடத்துகிறார். முதலாவது பொறுமையை கற்றுக்கொள்வதற்காக. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள். ஆகவே பொறுமைக்கும் ஞானத்துக்கும் நெருங்கிய உறவு உண்டு. ஆத்திரத்திற்கும் மட்டு என்று சொன்னால் மதியினம், அதற்கும் உறவு உண்டு. திடீரென்று ஒன்றை செய்வதில்லை, யோசித்து பொறுமையாக நிதானமாக. அந்த ஸ்திரீ கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாள், அங்கே இயேசு பொறுமையாய் தரலே எழுதுகிறார். அந்த பொறுமையை அங்கே இருக்கும் பொழுது தேவன் ஞானம் அங்கே விளங்குகிறது. உங்களிலே பாவமில்லாத முதலாவது கல்லீரை கடவன். எல்லாரும் போய்விட்டார்கள். அந்த ஸ்திரீயும் ஓடி இருக்கலாம், யாரும் பார்க்கவில்லை, எல்லாரும் போய்விட்டார்கள். ஆண்டவர் குனிந்து கொண்டிருக்கிறார், இதுதான் சான்ஸ் என்று சொல்லி அவளும் தப்பித்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அடித்துக் கொண்டாலும் கொள்ளட்டும் என்று சொல்லி அங்கே நிற்கிறாள். இயேசு அங்கே பரத்திலிருந்த ஞானத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆக எங்கே பொறுமை இருக்கிறதோ அங்கே இந்த ஞானம் விளங்கும். பிரியமானவர்களே, இதான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான இம்பாக்ட், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு தாக்கத்தை அது ஏற்படுகிறது தேவனிடத்தில் நெருங்கி வரும்பொழுது. அடுத்த குரூப்ல சொன்னதான 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு.
தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு. இப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையில உள்ள ஒரு பிரதி செயல், என்னுடைய ரெஸ்பான்ஸ், என்னுடைய பதில் என்னவென்றால் ஸ்ட்ராங் டிவோஷன் டு காட். தேவன் மேல் உள்ளதான பெரிய பக்தி, அவர் மேல் உள்ளதான ஒரு பாசம், ஒரு நேசம். ஐ ஸ்டார்ட் லவ்விங் காட். ஆண்டவர் தான் எனக்கு பிரதானமானவர், ஆண்டவரே நம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்றதான ஒரு தேவபக்திக்குள்ளாய் நாம் வந்து விடுகிறோம். ஆண்டவரே, இயேசு எப்படி தன்னுடைய தேவபக்தியை வெளிப்படுத்தினார்? ஆண்டவர் சொல்லுகிறார், யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்று அங்கலாய்க்கக்கூடிய தேவனுடைய சிந்தையை இயேசு அறிந்து கொண்டு, ஆண்டவரே நான் போகிறேன் ஆண்டவரே. அதுதான் பிரதிக்கிரியை, பிரதி செயல். லார்ட், ஐ அம் ஹியர் டு ஒபே. உம்முடைய மனதை நான் விளங்கிக் கொண்டு, அந்த பாரத்தை விளங்கிக் கொண்டு, அதை நான் செய்வதற்கு இதோ நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று தன்னை அவர் அர்ப்பணிக்கிறார். நான் போகிறேன் ஆண்டவரே. அவை தேவ பக்தி என்றால் தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய காரியங்களை விளங்கிக் கொள்வது. என்னுடைய இந்த விஷயம் தேவனுக்கு வேதனை கொடுக்கிறதா? தேவன் என்னை குறித்து எப்படி சிந்திக்கிறார்? தேவன் எப்பொழுது என்ன காரியத்தை குறித்து பாரப்படுகிறார்? சபையிலே இருக்கக்கூடிய சகோதரர்களை குறித்து தேவனுடைய சிந்தை என்ன? ஆண்டவரே, இதை நான் விளங்கிக் கொள்ளட்டும். அந்த தேவ பக்தியிலே நான் வளர்கிறேன். அடுத்த காரியத்துக்கு நாம் சொல்லுகிறோம் சகோதர சிநேகம், பிரதர்லி லவ். இப்பொழுது ஆண்டவர், நான் உன்னை அந்த நீதிக்குள்ளாய் பிரவேசித்து விட்டாய், நீ தேவனிடத்தில் நெருங்கி வந்து விட்டாய், உன் வாழ்க்கையிலே ஒரு இம்பாக்டை அது கொடுத்திருக்கிறது, தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. என்ன செய்ய போகிறாய்? ஆண்டவரே, என் சகோதரரை நான் போய் நேசிக்க போகிறேன். பேதுரு எப்படித்தான் ஆண்டவர் சொன்னார், அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறார் என்று கேட்கிறார். பின்பு உடனே என்ன சொல்லுகிறார்? என் ஆடுகளை மெய்ப்பாயாக. பேதுருக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கே பேதுரு பாருங்கள், அந்த சகோதர சிநேகம் என்று சொல்லும் பொழுது பேதுருக்கும் யூதாசுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். பேதுரு என்ன செய்தார்? அங்கே நல்ல ஒரு சகோதர சிநேகத்தை வளர்த்து கொண்டார். சிஷ்யனா இருந்த காலத்திலேயே பேதுரு, யோவான், யாக்கோபு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி கொண்டார். அவர் மறுதளித்த பிறகும் அவனோட போய் பேசியிருந்திருப்பார். இப்படி நான் செய்துட்டேனே என்று சொல்லி அந்த சகோதர சிநேகத்துல போய் பேசியிருந்திருப்பார். அவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு தீர்வை அவர்கள் சொல்லியிருந்திருக்கலாம். ஆகவே தான் அவர்கள் பின்மாற்றம் அடைந்து மீன் பிடிக்க போய்விட்டார்கள். எல்லாரும் அங்க யாரோட சகோதரனாய் சேர்ந்து இருந்தாரோ எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்க போய்விட்டார்கள். பின்மாற்றம் அடைந்தாலும் நீங்கள் அந்த சகோதர சிநேகத்தை விட்டு விடக்கூடாது. ஆண்டவரை மறுதலித்து விட்டேன் என்று சொல்லி தனியாய் ஓடிவிடக்கூடாது. யூதாஸ் காரியத்தை செய்த தவறு அதுதான். தனியாய் ஓடிவிட்டார். இயேசு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இடர்லிருந்து விட்டார் யூதாஸ் காரியத்து. மற்ற சிஷ்யர்களோடு கூட போய் ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம். இப்படி இயேசு சொல்லிட்டாருன்னா அதெல்லாம் கவலைப்படாதப்பான்னு தோல்ல தட்டி கொடுத்து, நம்முடைய ஆண்டவர் தானே, நம்முடைய காரியத்தை நம்ம சரி பண்ணிக்கோன்னு சொல்லி அவர்கள் அவனை சரி பண்ணியிருந்திருப்பார்கள். ஆனால் ஒருவரிடத்திலும் சொல்லவில்லை. எல்லாரும் நானோ 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 என்று கேட்கிறார்கள். யாருக்கும் தெரியாத அளவுக்கு அங்கே அவன் தனிமையான ஒரு வாழ்க்கை சிஷ்யர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வாழ்ந்து விட்டார். சகோதர சிநேகம் இல்லை. அதுபோன்று அநேக சகோதரர்கள் காணப்படுகிறார்கள். யாரும் ஒட்டுவதில்லை. தனியாக என்ன நடக்கிறது, என்ன திடீரென்று கேள்விப்படுகிறோம். இவர் போய் இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டார், உண்மை தெரியவே இல்லையே. பெற்றோருக்கு அதிர்ச்சி. ஏன்? இந்த சகோதர சிநேகம், அந்த பகிர்ந்து கொள்ளுதல் அங்கே இல்லை. ஆனால் யூதாஸ் காரியத்து பரிசேயரிடத்தில் உடனே போய்விட்டார். சீஷரிடத்திலே போகவில்லை. இயேசுக்கு சத்ருவா இருந்துள்ளதிலே போய் பேசுகிறார். அப்போ கூட யாராவது 2 பிரதர்ஸ் வாங்கப்பா, நான் ஒருத்தரை போய் பார்க்க போறேன், பேச போறேன்னு சொன்னா கிட்ட போகும்போது சொல்லியிருப்பாங்க, ரே இவர்கிட்ட வேண்டாம்ப்பா, இவங்கெல்லாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறார்கள், இயேசுக்கு சத்துருக்களா இருக்கிறார்கள், அவர்கள் ஆவி சரியில்லை, அங்கே போகக்கூடாது என்று சொல்லி எச்சரித்து இருந்திருப்பார்கள். யூதாஸ் குறித்து அந்த நேரத்தில் கூட மன திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் சகோதர சிநேகத்தை நாடாதபடி அவன் தனியனாகவே இருந்து விட்டார். தனியனாக இருந்து விட்டார். எனக்கு கேட்கிற வாலிப சகோதரர்களே அல்லது மற்ற சகோதரிகளே, உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கோ அல்லது உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கோ ஆலோசனை சொல்வதற்கோ ஒரு ஐக்கியம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? சகோதர சிநேகம் அது உங்களை பாதுகாக்கிறது. யூதாஸ் காரியத்தை போல தனியாக இருந்து பிளான் பண்ணி ஒரு காரியத்தை டப்புன்னு நாம் செய்து விட வேண்டாம். ஆனால் பேதுரை பாருங்கள், சீஷரோடு கூட இருந்தார். அவர்கள் இயேசுவை பார்க்கும் பொழுது எல்லாரும் கூட சேர்ந்து வந்தார்கள். ஒருவேளை மற்றவர்கள் சொல்லியிருப்பார்கள், வா நாம் போய் பார்ப்போம். கிட்ட வரும்பொழுது கூட பேதுரு தயங்கி இருப்பார். இயேசுவை எப்படி பார்ப்பது, நான் ஓடி என்று சொல்லி. ஆனால் அந்த சகோதர சிநேகம் அவரை அங்கே இயேசுவை சந்திக்க முடியாது கொண்டு வந்தது. இயேசு அவர்களை எப்படி சந்தித்தார்? நல்ல சாப்பாடு செய்து அவர்களை அப்படித்தான் அவர்களை வின் பண்ணினார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு மாதிரியாய் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். சகோதர சிநேகம், பிரதி செயல். ஆண்டவரே, நான் தேவனை நெருங்கி வந்திருக்கிறேன், அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. ஞானம், இச்சையடக்கம், பொறுமை. ஆண்டவரே, பரத்துக்குரிய ஞானம், அதில் சாந்தம், இணக்கம், பட்சபாதம் இல்லாமல், மாய்மாலம் இல்லாமல் உள்ள அந்த ஞானம், அதையே நான் தேடுகிறேன் கர்த்தாவே. ஜென்மஸ்பாவமான ஞானம் அல்ல, அது எப்பொழுதுமே சுயத்தையே சார்ந்திருக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்திலே தேவ ஞானம் இருக்கிறதா அல்லது மனுஷ ஞானம் இருக்கிறதா என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது? அவர் சொல்லுகிற காரியத்திலே சுயத்துக்காக அவர் செய்கிறார் என்று சொன்னால் அது மனுஷிக ஞானம். சுயத்துக்கு இல்லாதபடி தேவனுடைய மகிமைக்காக செய்கிறார். மாயமற்ற விதத்திலே, பட்சபாதம் இல்லாத விதத்திலே, இணக்கத்தோடு, சாந்தத்தோடு, சமாதானத்தோடு ஒரு காரியம் செய்யப்படுகிறது என்று சொன்னால்
அது பரத்துக்குரிய ஞானமாய் நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். பிரியமானவர்களே, தேவன் நம்மை பரத்துக்குரிய ஞானத்திலே அவர் நிரப்ப விரும்புகிறார். இவைகளெல்லாம் இருந்தால் உங்களை கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. நீங்கள் வீணர்களாய் இருக்க மாட்டீர்கள். இதுதான் தேவனை அறிகிற அறிவிலே விசுவாசம், தைரியம், ஞானம், பொறுமை, இச்சையடக்கம், சகோதர சிநேகம். கடைசியில நான் வாசிக்கிறோம் அன்பு. அன்புதான் அன்பிலே முடிக்கிறார். நீதியிலே ஆரம்பித்து அன்பிலே முடிக்கிறார். 1 யோவானை நான் வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. 5ஆம் வசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அன்பினாலே நிறைந்திருக்கிறோமா என்பதை நாம் எளிதாய் கண்டுபிடிக்கலாம். தேவனுடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்வதற்கு ஒரு வாஞ்சை இருக்கிறதா, விருப்பம் இருக்கிறதா, அல்லது மற்றவருடைய நிர்பந்தத்தினாலே நாம் அப்படி செய்கிறோமா? இங்கே நாம் அறிந்து கொள்ளலாம் நமக்குள்ளே அந்த அன்பு இருக்கிறதா இல்லையா என்று. அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை அதனாலே நாம் அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் என்று நினைக்கிறேன். பிரியமானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருகிறோம் என்று சொன்னால் இந்த அன்பிலே நாம் வளர வேண்டும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் இந்த அன்பை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய சரீரத்திலே ஒரு இம்யூனிட்டி என்று சொல்வார்கள், எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. எந்த ஒரு பாக்டீரியாவோ அல்லது கிருமியோ உள்ளே போனாலும் அந்த எதிர்ப்பு சக்தி அதை அழித்து விடுகிறது, புறம்பே தள்ளி விடுகிறது. ஒரே விதமான சூழ்நிலையில் 2 பேர் இருப்பார்கள். ஒருவருக்கு எளிதாய் அந்த தொற்றிக்கொள்ளும், வியாதி தொற்றிக்கொள்ளும். ஏனென்றால் அவருடைய சரீரத்திலே அந்த இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைந்திருக்கிறது. அவ்வளவாய் அது மேம்படவில்லை. ஆனால் இன்னொருவர் எவ்வளவு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய சரீரம் தாக்கு பிடிக்கிறது. பணியிலே போய் சுற்றி வந்தாலும் எதுவுமே கோல்டே பிடிப்பதில்லை, தளி பிடிப்பதில்லை. ஏனென்றால் சரீரத்துக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி. அதே போலதான் அன்பு. பிரியமானவர்களே, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வாசிக்கிறோம். அந்த தேவ அன்பை ஏன் ஊற்றுகிறார்? மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்க என்று சொல்லும் பொழுது அவர் அந்த அன்பினாலே நிரப்புகிறார். அந்த அன்பு என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், நமக்கு எதிராக வரக்கூடிய அந்த பாவ கிருமிகள், அசுத்தமான இச்சைகளின் எண்ணங்கள், சுயத்தின் எண்ணங்கள், பெருமை, வெளியே இருக்கக்கூடிய எந்த கிரியைகளையும் அது போராடி அது வெளியே தள்ளுகிறது. நம்முடைய எதிர்ப்பு சக்தியிலே ஒரு பகுதி என்னவென்றால், அங்கே லிம்ப் நோடு என்று சொல்வார்கள். அந்த லிம்ப் நோடு என்ன செய்கிறதுனா, அந்த பாக்டீரியெல்லாம் வடிகட்டி அதை கொன்று வெளியே தள்ளுகிறது. நினம் என்று சொல்வார்கள் அந்த முடிச்சு. அதே போலதான் ஆங்காங்கே நமக்கு அந்த அன்பின் முடிச்சுகள் நிறைய இருக்க வேண்டும். அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நிலத்தினால் நிரப்பப்பட்டது போல அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நாம் அந்த எல்லா பிசாசுடைய கிரியைகள், மாம்சத்தில் நிரம்பக்கூடிய இச்சைகள் எல்லாம் அது மேற்கொள்ள முடியும். ஜெயங்களூர்களாய் வாழ்வதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது. பிரியமானவர்களே, நான் தைரியத்தை பற்றி நான் கூறினேன். ஒரு அபி என்றதான ஒரு பையன், அவன் கோபித்துக் கொண்டு வீட்டிலே சண்டை போட்டுக்கொண்டு ஓடிவிட்டான். வீட்டை விட்டு எவ்வளவோ நாட்கள் ஆகிறது. மிகவும் கஷ்டப்பட்டு அப்பொழுதுதான் அவன் கெட்டகுமாரனை போல வீட்டை நினைவு கூறுகிறான். ஆனால் அவனுக்கு தகப்பன் இல்லை, தாய் மட்டும்தான் இருக்கிறார்கள். அம்மா நான் போனால் என்னை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை, சந்தேகம். அவன் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். அம்மா, நான் மீண்டுமாய் வீட்டுக்கு நான் வர தீர்மானித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்குமானால் நம்ம வீட்டுக்கு வெளியே வரும்போது ஒரு மரம் இருக்குது அல்லவா, அந்த மரத்துல ஒரு வெள்ளைக்கொடியை நீங்க கட்டிருங்கம்மா. நான் ட்ரெயின்ல வருவேன், நம்ம வீட்டை தாண்டி தான் ஸ்டேஷன் இருக்கிறது. அந்த மரத்துல வெள்ளைக்கொடியை நான் பார்த்தேன்னா நான் அந்த ஸ்டேஷன்ல இறங்கிடுறேன், இல்லாட்டா அப்படியே நான் அந்த ட்ரெயின்லயே நான் போயிடுறேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்து அந்த ட்ரெயின்ல வரும்படியாக தீர்மானிக்கிறான். தீர்மானத்துல வரும்பொழுது ஒவ்வொரு மரமாய் பார்க்கிறான். ஓஹோ, இது வேற மரம், வெள்ளைக்கொடி இல்லையா, அது வீட்டுக்கு அருகே உள்ள மரம் அல்ல. அடுத்த மரத்தை பார்க்கிறான், கொடி இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துல பார்க்கிறான், மரமே வெள்ளையாக இருக்கிறது. எத்தனையோ வெள்ளைக்கொடிகள் அதுல கட்டப்பட்டிருக்கிறது. அம்மா, என்னுடைய மகன் அந்த வெள்ளைக்கொடியை ஒரு வெள்ளைக்கொடியை கட்டினால் மிஸ் பண்ணி விடுவானே என்று சொல்லி அந்த மரம் முழுவதுமாய் வெள்ளைக்கொடியை கட்டி விட்டார்கள். அவன் பார்க்கிறான், இவ்வளவு வெள்ளைக்கொடிகளா, எவ்வளவு தைரியமாய் உள்ளே வருவான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக தைரியமாய் நாம் அவரிடத்தில் வருவதற்கு, தைரியமாய் கிருபாசனத்தினை சேருவதற்கு அவர் நம்மை எல்லா வழிகளும் ஒரு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் நம்மை வரவேற்கிறார். தேவனிடத்திலே நாம் நெருங்கி வருவோம். அடுத்தது, தேவனிடத்தில் நெருங்கி வரும்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும். எத்தனையோ பரிசேயர்களும் எத்தனையோ யூத தலைவர்கள் எல்லாம் இயேசு நெருங்கி சுட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த தாக்கத்தையும் அது விளைவிக்கவே இல்லை. ஏனென்றால்
ஆரம்பத்திலேயே அவர்கள் தவறான வழியிலே போய்விட்டார்கள். சுயநீதியிலேயே போய்விட்டார்கள். சுயநீதியிலே போகும்பொழுது மற்றவர்களை விரல் நீட்டி மற்றவர்களை நியாயம் தீர்த்து தங்களையோ காணாமல் விட்டு விட்டார்கள். அதுபோல அல்லாதபடி ஆண்டவரே கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற நீதி. இங்கே தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லும் பொழுது நாம் நீதியிலே பேதுரு ஆரம்பிக்கிறார். அதே போல பிலிப்பியரிலே நாம் வாசித்தோம். அந்த வசனத்துக்கு கீழாக உள்ள வசனங்களிலே நான் அவரை அறிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். முதலாவது என்ன சொல்கிறார் என்றால், லாபமாயிருந்தவளை நஷ்டம் என்று என்னை விட்டு விட்டேன் என்று சொல்கிறார். அதற்கு கீழே என்ன சொல்கிறார்? அதாவது முதலாவது ஒரு தொழில் அவருக்கு லாபமா இருந்திருக்கலாம், ஆண்டவருக்கு என்று அவர் நேரத்தை கொடுக்க முடியாதபடி இருந்திருக்கலாம், அல்லது வேறு ஒரு பொருளோ காரியமோ நபர்களோ தடையா இருந்திருக்கலாம். அது இல்லாம லாபமா இருந்திருக்கக்கூடிய காரியங்களை விட்டு விட்டார். ஆனால் இன்னும் ஆண்டவரை நெருங்கி வர வர அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். எல்லாவற்றையும் என்று சொன்னால் அது பாவமான காரியமாக இல்லாமல் இருக்கலாம், அது நல்ல காரியமாக இருக்கலாம். ஆனாலும் எனக்கும் தேவனுக்கும் அது தடையா இருந்தால் அதை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நிகழ்காலத்திலே சொல்லுகிறார். முதலாவது வரும்பொழுது லாபமாய் இருந்தவளை மட்டும் நஷ்டம் என்று எண்ணி விட்டு விட்டார். ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறதோ, இந்த அறிவின் மேன்மையை பார்க்கும் பொழுது எவ்வளவோ நான் வளர வேண்டியிருக்கிறது, ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, ஆண்டவரை அறிகிற அறிவு, அந்த அறிவனுக்களை பெருக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு இடத்துக்கு பவுல் வந்து விட்டார். பிரியமானவரே, நமக்கும் ஒரு சவாலா இருக்கிறார். ஆண்டவரே, நான் அந்த உண்மை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். அதற்காக ஆண்டவரே, இந்த நீதியிலே கிறிஸ்துவை நாள் வருகிற நீதி, என்னுடைய சுயநீதி அல்ல, அதிலே பிரவேசித்து விசுவாசம், தைரியம், விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட நாம் வாசிக்கிறது போல நீதி, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, அது தேவ பக்திக்குள்ளாக, சகோதர சிநேகத்துக்குள்ளாக, கடைசியாக அன்பின் நிறைவுக்குள்ளாக நம்மை நடத்தும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பிலே நிறைந்திருக்கிறவன் தேவனை நன்றாய் அறிந்திருக்கிறான். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் கனியற்றவளாய் இருக்க மாட்டீர்கள், வீணராய் இருக்க மாட்டீர்கள். சபையில நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? சபையில நாம் போய் கொண்டு வருவதனாலே ஏதோ வீணாக ஒரு கெஸ்டாக நாம் போய் கொண்டிருக்கிறோமா? கனியற்றவளாக நாம் இருக்கிறோமா? கனியற்றவள் என்று சொன்னால் அந்த மரத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் சபைக்கு போகிறதுனாலே ஆண்டவரே 2 பேருக்கு நான் உற்சாகத்தை கொடுக்கட்டும், ஆண்டவரே நல்ல ஆவியோடு கூட போய் நான் ஆசீர்வதிக்கட்டும் ஐக்கியத்தில் என்று சொல்லி நாம் கனியுள்ளவர்களாய் நாம் மாற ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.